ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் கடாய் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்றது பார்த்துடலாம். நான் வந்து காலிஃப்ளவரில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் கேரட் அண்ட் பீன்ஸ் ஜூலியட்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேப்சிகமும் அனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கசா கசா, சின்னமன் அண்ட் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அது தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் சப்ஜி கொடுக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ½ அன் ஹவர் முன்னாடி நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், போதும். நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஃபைன்லி சாப்ட் அனியன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாகவும் சாட்டே ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை, நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வதங்கும் போதே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் அந்த ஈஸியாக ஃப்ரை ஆகிறது, அந்த ஒரு அரோமா கொடுக்கும். தட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. இன்னொரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக கசா கசா, சின்னமன், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எப்பவுமே ஃப்ளேம் லோவில் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாகவே தீஞ்சிடும். இப்போ இதில் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணட்டும். இல்லை, நீங்கள் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் ஃபைனாக அரைக்க போகிறோம். இப்போது அதே அனியன்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சுல, இப்போ நம்ம அதே இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வதக்கணும்னா லைக் தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அப்புறம் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு ஃபைனலாக. இந்த டைமில் நான் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேரட் அண்ட் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேப்சிகம், காலிஃப்ளவர்லாம் ஈஸியாக வெந்துடும். ஸோ அதை நீங்கள் இதை 75% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம்.
இது நீங்கள் பட்டரில் கூட இந்த வெஜிடபிள்ஸை டாஸ் பண்ணலாம். அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பட்டர் ப்ரிஃபர் பண்ணாதவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ஆயில்லையே டாஸ் ஆகிறதுலையே வெந்துடும். நீங்கள் தண்ணியில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் இதுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். அண்ட் வேக வச்ச காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். இப்போது சப்போஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு வேக வைக்காதீங்க. இது டாஸ் ஆகிறதுலேயே நல்லா வெந்துடும். வேணும்னா காலிஃப்ளவர்ஸ் இன்னும் கூட குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்றபடி தண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் சால்ட் தேவையான அளவுக்கு. இப்படி சேர்த்துக்காதீங்க, டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் அண்ட் டொமேட்டோ தொக்கு மாதிரி வந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா டிசால்வ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இதோட டக்குன்னு கிரேவி திக்காயிடும். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ரொம்ப அப்படைசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து ஹாட்டாக ஜீரா ரைஸோட இல்லை சப்பாத்தியோட ஃபுல்காவோட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புது டிஷ்ஷஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பாய்.